வெல்கம் டு சதீஷ் அஃபிஷியல். நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, எஸ்பிஓவில் நிறைய வித்ராவல் பற்றி, அது இல்லாமல் ஓல்டு வித்ராவல் கூப்பன் சேல் ரீஃபண்ட் பற்றி நிறைய எஸ்பிஓ கேர் லுக்கஸ்ட் இதை பற்றி நிறைய நம்ம இந்த அப்டேட்டில் பார்க்க போகிறோம். யாரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக புரியும். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணும்போது ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போகும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ நிமிஷம் இருந்தாலும் நம்ம போட போகிறது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்காக நம்மளுக்கு ஒரு இது பார்த்துடலாம். ஒரு ஷார்ட்டாக நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலுக்காக வந்து நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறோம். எப்போ கொடுக்க போகிறோம்னா, இந்த கிவ்அவே வந்து நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? கிவ்அவேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது கிவ்அவேனா என்ன சொல்லிட்டு. கிவ்அவேனா ஒரு சின்ன ப்ரைஸ் அமௌண்ட் தான். சரிங்களா? நிறைய பேர் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதா ஒரு கிவ்அவே ஆப்ஷன். சரிங்களா? ஒரு வந்து எப்படின்னா, நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்அவேல எலிஜிபிள் ஆகுவீங்க. அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோடனே கீழே வந்து உங்கள் நேமும் சென்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து நீங்கள் கிவ்அவேல எலிஜிபிள் ஆகுவீங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்களும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சி விடுங்க. நீங்களும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக நம்ம பண்ணணுன்றதா ஒரு ஆசை. சரிங்களா? அதனால தான் இந்த ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து நம்ம 1K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனோன்னு நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? நம்ம வாங்க நம்ம எஸ்பிஐ வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கூப்பன் சேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கூப்பன் சேலில் என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூப்பன் சேல் போடுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது டிலே ஆகுது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெரி பண்ணிக்காதீங்க. சரியா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுவும் இதுவும் ஆகிடும். மேபி இன்னும் லாஸ்ட்டுனா செப்டம்பர் எண்டுக்குள்ளே கூப்பன் சேல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் பேர் போனாலும் நம்ம செப்டம்பருக்குள்ளே கிளியர் பண்ணிவிடுவாங்க. 100% கிளியர் பண்ணிவிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? யாரும் இது பண்ணாதீங்க. உங்கள் டவுன்லைன்ஸ் வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளைன்ஸ் போயிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கமெண்டர்ஸ்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வரலைன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளைனர் போயிட்டு கேளுங்க, எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க செப்டம்பர் வரைக்கும். ஓகேங்களா? எஸ்பிஓ சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ எல்லாருக்கும் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த மார்ச் மாதம் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் மேபி நெக்ஸ்ட் செப்டம்பர் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். சரிங்களா? செப்டம்பரில் நீங்கள் மார்ச் மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் செப்டம்பருக்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓல்டு வித்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓல்டு வித்ராவல் இன்னும் யாருக்கும் ரிலீஸ் பண்ணலை. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ளே ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகல, நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓல்டு வித்ராவல். ஏன் ஓல்டு வித்ராவல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நியூ வித்ராவல் ப்ராசஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து ஓல்டு வித்ராவலே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும் நியூ வித்ராவலுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூ வித்ராவல் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. நியூ வித்ராவல் கொடுத்துட்டா நம்மளுக்கு 1 by 1 நெக்ஸ்ட் மந்த்லேயே எல்லாருக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம 1 by 1 எல்லாமே நம்ம ஏர்ன் பண்ண நம்ம வித்ராவல் கொடுத்துட்டே இருக்கலாம். 2000 ரீச் ஆகணுன்னு. சரிங்களா? இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இல்லாமல் நம்ம ட்ரைனிங் பீரியடும் இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரைனிங் பீரியட்லாம் முடிச்சுட்டு நம்ம நார்மல் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாமே 1 by 1 நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும் இந்த மந்த் எண்டுக்குள்ளவே. சரியா? இந்த எண்டு வந்து இந்த வீக் மட்டும் தானே இருக்குது, எல்லாமே கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஓல்டு வித்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ஆனால் டிலே ஆகும். சரிங்களா? ஓல்டு வித்ராவல் ரிசீவ் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே சான்சஸ் இருக்குது கம்ப்ளீட் பண்ணால். இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம். ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ரெஃபரல் அமௌண்ட் வச்சு தான் நம்ம போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நியூ அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுற அமௌண்ட் தான் அவங்க வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக போடுவாங்க. சரிங்களா? அதனால் நியூ வித்ராவல் வந்து யாருக்குமே குயிக்காக வந்துடும். சரிங்களா? ஓல்டு வித்ராவலுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சரியா? போகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் டிலே ஆகுது ஓல்டு வித்ராவலுக்கு. அதனால வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து யாரும் வெரி பண்ணிக்காதீங்க. சீக்கிரமாக எல்லாமே ஓல்டு வித்ராவல் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே ஓல்டு வித்ராவல் வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி இருக்கலாம், இந்த வீக் எண்டு இருக்கலாம், ஃப்ரைடே. சரிங்களா? யாருக்கும் இது பண்ணாதீங்க. எல்லாமே 1 by 1 உங்களுக்கு வந்து குயிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? நியூ வித்ராவலும் மேபி நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து எல்லாமே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நியூ வித்ராவல் கொடுத்தீங்கன்னா 7 working days உங்களுக்கு வந்துடும் போது எல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் உங்களுக்கு குயிக்காக சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அது இல்லாமல்
நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்க போகிறோம்னா ரீஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீஃபண்டெலாம் யாரெல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணிருக்கீங்களோ அவங்களும் வெயிட் பண்ணிக்காதே. அவங்க தான் மேபி குயிக்காக கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட்லாம் யாரும், ஆனால் அதுவும் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது ரீஃபண்ட் போடுறதுக்கு, சரிங்களா? அவங்களுக்கும் கூடி சீக்கிரம் எல்லாமே கிடைச்சிடும். அது இல்லாமல் கரெக்டாக எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிடும், சரிங்களா? யாரும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கும் சீக்கிரமாக ஓல்டு வித்ராவோட ரீஃபண்டுக்கு தான் குயிக்காக போட பார்த்துட்டு இருக்காங்க. குயிக்காக ரிசீவ் ஆகிடும் ரீஃபண்ட். யாரும் உங்கள் அப்ளைனர் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கே எங்கன்னு சொல்லிட்டு கமெண்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீஃபண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு வித்ரா இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்பிஓ கேர் ரிக்வஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்கீங்களா, அதுவும் நெக்ஸ்ட்டு ரிப்ளைக்கு எப்போ வரும் உங்களுக்கு வந்து மெசேஜ் எங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு ரிப்ளை எப்போ வரும்னா மேபி நெக்ஸ்ட் வீக் சான்சஸ் இருக்குது. எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அப்ரூவல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. என்றைக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் மேபி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம எஸ்பிஓ கேரில் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா சரி, ஓல்டு வித்ரா கொடுத்துருந்தாலும் சரி, யாரெல்லாம் நீங்கள் வித்ரா இந்த அமௌண்ட் எப்போ ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அது டேட் கொடுப்பாங்க. அது எப்போ ரிசீவ் ஆகும்னா நெக்ஸ்ட் வீக் மேபி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே 1 by 1 கிளியர் ஆகிடும், சரிங்களா? ரீஃபண்டாக இருந்தாலும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 குயிக்காக சீக்கிரமாக சால்வ் ஆகிடும் எல்லா ப்ராப்ளமும், சரிங்களா? நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல், சரியா? மறக்காமல் நம்ம சேனல் சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கிவ்வே பற்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சதீஷ் அஃபிஷியல் சொல்லிட்டு, சரிங்களா? அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம எஸ்பிஓ டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் 1 by 1. அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து யாராச்சும் டவுன்லோட் இருந்தாங்கன்னா எஸ்பிஓ டவுட் இருந்துச்சுன்னா நிறைய தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், ஓகே? நம்ம சேனலை பார்த்து அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அப்ளைனர் இல்லைனாலும் நீங்கள் யாரும் வெரி பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில், நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கிடைக்கும் எஸ்பிஓ பற்றி, ஓகேங்களா?